இப்பொழுது நம்முடைய கூட்டங்களின் ஆசீர்வாதத்திற்காக சென்னையில் இருக்கக்கூடியதான சகோதரர் ஆரோக்கியதாஸ் வந்து நம்மை ஜெபத்திலே நடத்துவார்கள். ஜெபம் செய்வோம். கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி பாதுகாத்து வருகிற பரிசுத்த பரம தந்தையே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோதர செலுத்துகிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் கண்ணின் இமையை போல பாதுகாத்து இரவில் நல்ல நித்திரை தந்து புதிய ஒரு நாளை காணும்படியான பாக்கியத்தை நீர் தந்ததற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோதர செலுத்துகிறோம். அநேக நாட்களாக ஜெபித்து வந்த வண்ணமாக கர்த்தாவே இந்த 66வது தலைமை முகாமை கர்த்தாவே நடத்தும்படியான பாக்கியத்தை நீர் தந்ததற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோதர செலுத்துகிறோம். கடந்த நாட்களில் நடத்தின தேவன் கர்த்தாவே இந்த நாளிலும் உம்முடைய இரக்கத்திற்காக, உம்முடைய வழிநடத்துதலுக்காக, உம்முடைய தயவுக்காக உம்முடைய சமூகத்தில் நிற்கிறோம். நீர்தாமே இந்த கூட்டத்தை தொடக்கம் முதல் முடிவு வரையந்தும் உம்முடைய ஆளுகை, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய வழிநடத்தல் எங்களோடு இருந்து வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உம்முடைய தேவதாசனை கொண்டு நீர் எங்களோடு இடைப்பட்டு வருகிற மேலான கிருபைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோதர செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே கொடுக்கப்படுக ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோதர செலுத்துகிறோம். நீர் ஒருவரே கர்த்தாவே முதல்வராக இருந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று உங்கள் சமூகத்தில் கெஞ்சுகிறோம். கேட்ட வசனங்களை கர்த்தாவே நாங்கள் வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தி உம்முடைய நாம மகிமைக்காக வாழ்வதற்கு தேவனே நீர் எங்களுக்கு இரக்கம் செய்ய வேண்டும் என்று சமூகத்தில் கெஞ்சுகிறோம். நீரை இரக்கம் செய்து வழிநடத்தி காத்துக்கொள்ள வேண்டும் என்று அருமை இரட்சகராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே தாழ்த்தியும் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நன்றி. இதனைத் தொடர்ந்து நம்முடைய ஐயா ஜான்மார்க் அவர்களுடைய தகப்பனார் ஒரு தெலுங்கு பாடலை பாடுவார்கள். அதனைத் தொடர்ந்து நம்முடைய கூட்டம் நடைபெறும் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். ஆங்காங்கு இருக்கின்ற கூடாரங்களிலே இருக்கிறதான சகோதர சகோதரிகள் இங்கே உங்களுக்கு சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ள பந்தலின் கீழ் வந்து அமருமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தயவு செய்து நீங்கள் எல்லாம் முன்னாடி வாங்க, அப்போதான் பேசுகிறவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். நீங்கள் பாட்டுக்கு ஆங்காங்கே இருந்தீங்கன்னா அதை அசட்டை பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ஆங்காங்கு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் இங்கே பந்தலின் கீழ் வந்து அமருமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருக்கு நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்த ஒழுங்கிருப்பாளர்களுக்கு கர்த்தருடைய நாமத்தினால அன்பு செலுத்துகிறோம். ஒரு தெலுங்கு பாடல் பாடுவோம். டிவில் கோபாட்டலோ பரலோக నడిపించుమమ్ము వినిపించుమాకు ఏదేని పలుకు నడిపించుమమ్ము వినిపించుమాకు ఏదేని పలుకు శుద్ధ సువర్ణమయమైన పరిశుద్ధ పట్టణ వీధులలో శుద్ధ సువర్ణమయమైన పరిశుద్ధ పట్టణ వీధులలో స్వచ్ఛమైన స్ఫటిక కాంతుల స్వచ్ఛమైన స్ఫటిక కాంతుల స్వర్ణ వీధులలో బాటలో పరలోక కాంతిలో నడిపించుమమ్ము వినిపించుమాకు నీతేని పలుకు జగతగ మెరయు నగరములో సూర్య చంద్రులవసరము లేదు. జగదగ మెరయు నగరములో సూర్య చంద్రులవసరము లేదు. దేదీప్యమైన ఓ గొర్రె పిల్ల, దేదీప్యమైన ఓ గొర్రె పిల్ల, దీపమే నీవై ఉండగా ఈ వెలుగు బాటలో పరలోక కాంతిలో
పలుకు నడిపించు మమ్ము వినిపించు మాకు నీదేని ఆ పలుకు పరలోక దూతల సైన్యములు పరమగీతములు పాడుచుండా పరలోక దూతల సైన్యములు పరమగీతములు పాడుచుండా ఓ సన్నానాదములు వినిపించుచుండా ఓ సన్నానాదములు వినిపించుచుండా జోహారులార్పింతుము ఈ వెలుగు బాటలో పరలోక కాంతిలో నడిపించు మమ్ము వినిపించు మాకు నీదేని ఆ పలుకు నడిపించు మమ్ము వినిపించు మాకు నీదేని ఆ పలుకు மிக்க நன்றி. எல்லாரும் கரங்களை தட்டி நாம அவர்களுக்கு நன்றி சொல்லுவோம். இப்பொழுது நம்முடைய பாடல் புஸ்தகத்தில் உள்ள 577வது பாடலை நாம் யாவரும் சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாக பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன் என்கிற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடலாம். ஆங்காங்கு இருக்கின்ற சகோதர சகோதரிகள் சீக்கிரமாக கடந்து வாருங்கள். இங்கே ஆமோஸ் தீர்க்கதரிசி சொல்கிறார், கர்த்தருடைய வசனம் கேட்கக்கூடாத ஒரு பஞ்சம் வரப்போகுது. அது ஆகார குறைவினால் வருகிறது இல்லை, ஜலத்தினால் வரக்கூடிய தாகமும் அல்ல, வசனத்தை கேட்கக்கூடாத காலம் வரப்போகிறது. அதனால நாட்கள் பொல்லாதவைகள், அதனால காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இப்பொழுதே உங்களுக்கு இரட்சணிய நாள். சௌரன் யோவான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன், அல்லேலூயா ஆனந்தமே. ஹலோ செக் செக். கரங்கள் தட்டி பாடலாம். சத்தம் கேட்கல, நல்ல சத்தமா. பரலோக சேனைகள் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிக்கிறது. உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன், தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். ஆங்காங்கே நின்று இருக்கிறவர்கள் தயவு செய்து இந்த கூடாரத்துக்கு வந்துருங்க. என்றும் ஆனந்தத்தை தரக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய மத்தியிலே இருக்கிறார். தயவு செய்து வாருங்கள். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே, உன்னதர் மறைவில் வல்லவர்
தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். இவ்வளவு நேரம் வெயில் இருந்த நமக்கு அவருடைய சிறகாலை மூடி நல்ல நிழலை கொடுத்திருக்கிறார், நல்ல இயற்கையை கொடுத்திருக்கிறார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம், எனது கேடகம். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம், எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம், எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அல்லேலூயா ஆனந்தமே. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. எல்லாரும் சேர்ந்து படம் சத்தமா. நிறைய பேர் வாயை திறக்கல. விடுதலை. அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு. என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு. ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு. என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. மற்றொரு பாடலை கூட நாம் இப்பொழுது சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடும்படி இருக்கிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு பாடல், தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை
துதிகள் செலுத்தி போற்றிடுவோம் என்கிற பாடலை யாரும் உற்சாகமாக நாம் கரங்கள் தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாடலாம். உற்சாகமாக கரங்கள் தட்டி பாடுவோம். தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. எங்கள் காலடி வலுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும், கண்மணி போல காத்தருளும், கிருபையால் இதும் வழி நடத்தும். எங்கள் சேர்ந்து பாடலாமா? வலுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும், கண்மணி போல காத்தருளும், கிருபையால் இதும் வழி நடத்தும். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. சபையில் உம்மை அழைத்திடுவோம், சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம், சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம். அழைத்திடுவோம், சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம், சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம். சபையில் உம்மை அழைத்திடுவோம், சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம், சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே,
அல்லேலூயா தேவனுக்கே அல்லேலூயா கர்த்தருக்கே அல்லேலூயா பரிசுத்தர்க்கே அல்லேலூயா ராஜனுக்கே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவ சாயலாய் மாறிடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவ சாயலாய் மாறிடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவ சாயலாய் மாறிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே அல்லேலூயா கர்த்தருக்கே அல்லேலூயா பரிசுத்தர்க்கே அல்லேலூயா ராஜனுக்கே அல்லேலூயா தேவனுக்கே அல்லேலூயா கர்த்தருக்கே அல்லேலூயா பரிசுத்தர்க்கே அல்லேலூயா ராஜனுக்கே. வானத்தில் அடையாளம் தோன்றிடுமே, இயேசு மேகத்தில் வந்திடுவார், நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். வானத்தில் அடையாளம் தோன்றிடுமே, இயேசு வேகத்தில் வந்திடுவார், நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். வானத்தில் அடையாளம் தோன்றிடுமே, இயேசு வேகத்தில் வந்திடுவார், நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். அல்லேலூயா தேவனுக்கே அல்லேலூயா கர்த்தருக்கே அல்லேலூயா பரிசுத்தர்க்கே அல்லேலூயா ராஜனுக்கே அல்லேலூயா தேவனுக்கே அல்லேலூயா கர்த்தருக்கே அல்லேலூயா பரிசுத்தர்க்கே அல்லேலூயா ராஜனுக்கே. நன்றி. நம்முடைய கூட்டங்களின் ஆசீர்வாதத்திற்காகவும் கொடுக்க போகிற செய்திகளுக்காகவும் நம்முடைய அருகாமையிலே இருக்கிறதான சங்கனாபேரி சபையினுடைய சகோதரர் தேவநேசன் அவர்கள் நம்முடைய ஜெபத்திலே நடத்துவார்கள். அவர்கள் இருந்த இடத்திலே இருந்து ஜெபிப்பார்கள். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பரமபிதாவே, இந்த அருமையான கால வேளைக்காக நாங்கள் நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கடந்த காலங்கள் முழுவதும் உம்முடைய கிருபையும் உம்முடைய இரக்கமும் ஆண்டவர் உம்முடைய பிரசன்னத்தையும் நாங்கள் உணர நீர் எங்களுக்கு கிருபை செய்தீர். இந்த வருஷத்திலே கூட உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை ஜெபித்த வண்ணமாக கர்த்தாவே நீர் இந்த கூட்டங்களை ஒழுங்கு செய்து கொடுத்த உம்முடைய வழிநடத்துதலுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் பெரியவர் என்பதை நாங்கள் அறிந்து ஆண்டவரை கொள்ளும்படியாக தேவரீர் எங்களை வழிநடத்தி வருகிறீர். அதற்காக நாங்கள் நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம்.
இதற்காக பிரயாசப்பட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர்தாமே ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். கடந்த நாளிலே தேவன் தாமே எங்களுக்கு அபரிவிதமாக உம்முடைய வசனத்தை பகிர்ந்து கொடுத்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்முடைய தேவ தாசனை கர்த்தாவே நீர் எங்கள் நடுவிலே பயன்படுத்தினீர் என்பதை உணர்ந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, கர்த்தர் பெரியவரும் உன்னதமானவருமாய் இருக்கிறபடியினாலே உம்முடைய சன்னிதானத்தில் காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவே, ஆண்டவரே, தேவ பக்தியோடும் பயத்தோடும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் காணப்பட வேண்டிய கிருபையை தாரும். தேவனுடைய உதவி ஒத்தாசையும் நீர்தாமே தந்தரலும். பரிசுத்த ஆவியானவர் தாமே ஆண்டவரே முற்றிலுமாய் எங்களுக்கு ஆண்டவரே வழிநடத்தவும், ஆண்டவரே அவருடைய தெய்வீக வசனங்களை நாங்கள் கேட்டு ஆறுதல் அடைந்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேறவும் நேர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக இந்த வேளையில் நாங்கள் நம்முடைய திருக்கரத்தில் நாங்கள் விழுந்து ஆண்டவரே வேண்டுகிறோம். இப்பொழுதும் கூட செய்தி கொடுக்க போகிற எங்களுடைய அருமையான சகோதரனுக்காக நாங்கள் உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அந்த பட்டணத்திலே கர்த்தாவே உமக்கென்று தம்மை ஆண்டவர் தத்த செய்து ஆண்டவரே ஊழியம் செய்து வருகிற எங்களுடைய அருமையான சகோதரனை நீர் கனப்படுத்தும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, அவர்கள் செய்கிற ஊழியங்கள் ஆண்டவர் அடியாரில் எங்களுக்கும் கூட இந்த வேளையில் பிரயோஜனமாக்கி கொடுத்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவ ஆவியானவர் தாமே உங்களுடைய வசனத்தை எழுதி கொடுத்திருக்கிறீர், எங்களுடைய ஜென்ம பாஷையில் எழுதி கொடுத்திருக்கிறீர். பேசுகிற பிள்ளைகளுக்கும் கேட்கிற பிள்ளைகளுக்கும் அதை ஆசீர்வாதமாக்கி தரும்படியாக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கெஞ்சுகிறோம். எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திற்கே மகிமை வரட்டும். அவரே இந்த வேளையிலும் கூட எங்களுக்கு ஆசீர்வதித்து இந்த வேளையை நீர் எங்களுக்கு பயன்படுத்த உதவி செய்ய வேண்டும் என்றும் எங்கள் ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நன்றி. ஆங்காங்கு இருக்கின்ற சகோதர சகோதரிகள் கடைசியாக அறிவிப்பு கொடுக்கிறோம். ஆங்காங்கு இருக்கின்றவர்கள் சீக்கிரமாக கடந்து வாருங்கள். கர்த்தருக்கு காத்திருப்பது புது பலனை அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள். அடுத்து ஓடினாலும் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அதனால் கர்த்தருக்கு காத்திருப்பதையே நாம் விரும்புவோம். இப்பொழுது நம்முடைய சகோதரர் ஜான் மார்க் ஐயா அவர்கள் கர்த்தருடைய செய்தியை நமக்கு பகிர்ந்து கொள்வார்கள். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சத்தமே காணுமே. நல்லா இருக்கீங்க, இது வரைக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு பின்னாடி ஒரு சத்தம் கேட்குது. இனிமே என்ன ஆக போகிறோன்னு தெரியலை. ரைட், நல்லா ஆனால் சந்தோஷம். கர்த்தர் நம்மோடு கூட நேற்று மத்தியானத்திலிருந்து பேசி கொண்டிருக்கிறார். நிச்சயமாய் ஆண்டவருடைய மெல்லிய சத்தமானது நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவர் பேசுகிறது ஒரு புறம், நாம் கீழ்ப்படுகிறது மற்றொரு புறம். ஸோ ஆண்டவர் பேசுகிறதோடு நாம் திருப்தி அடைகிறதுல என்ன இல்லை, ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆண்டவர் பேசுகிறார். அப்போ ஆண்டவர் பேசும் பொழுது நாம் என்ன செய்யணும்? கீழ்ப்படிய வேண்டும். ஸோ கீழ்ப்படுகிற அந்த சிந்தை நமக்கு இருக்கும் பொழுது இன்னும் தொடர்ந்து என்ன செய்வார்? ஆண்டவர் பேசக்கூடியவராக இருக்கிறார், அதில் சந்தேகம் இல்லை. இந்த நேரத்தில் ஒரு குடும்பத்தை உங்களுக்கு முன்பதாக கொண்டு வர நான் விரும்புகிறேன். இந்த குடும்பத்தை மையமாக வைத்து ஒரு சில ஆலோசனைகளை நாம் கேட்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம், எபிரேயர் 11ஆம் அதிகாரம், அதனுடைய 8, 9, 10 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். 8, 9, 10 வசனங்கள். எபிரேயர் 11.
10 வரைக்கும் போதும். வாசித்த இந்த வேத பகுதியை நாம் கவனித்து பார்க்கும் பொழுது இந்த 3 வசனங்களிலே விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமை குறித்ததான அவருடைய விசுவாசத்தை பற்றி இங்கே என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டு இருக்கிறது. நீங்க இந்த அதிகாரம் முழுவதிலேயும் சரி விசுவாச வீரர்களுடைய பட்டியலானது என்ன செய்யப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க கவனிச்சு பார்த்தீங்களா, எல்லாருக்கும் ஒரு ஒரு வசனங்கள் தான் கொடுக்கப்பட்டிருக்கும். ஏனோக்கு பற்றி ஒரு வசனம், ஆபேலை பற்றி ஒரு வசனம் இல்லையா, நோவாவை பற்றி ஒரு வசனம், இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வசனங்களாக சொல்லப்பட்டு வருகிறது. ஆனால் ஆபிரகாமை குறித்து சொல்லும் பொழுது இங்கே ஒரு 3 வசனங்கள் வரும். அதன் பிறகு நாம் பிற்பாடு நம்ம பார்க்கும் பொழுது 17வது வசனத்திலிருந்து மறுபடியும் ஆபிரகாமை பற்றி என்ன செய்யப்படுகிறது, சொல்லப்படுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். ஸோ விசுவாச வீரர்களுடைய பட்டியலில் விசுவாச தகப்பனுக்கு கொஞ்சம் அதிக இடம் இருக்கிறது, தேவைதான் இல்லையா. அப்போ அந்த நிலையில ஆவியானவர் இங்க என்ன பண்ணியிருக்கிறாரு, எழுதி கொடுத்திருக்கிறதை நாம் அங்கே பார்க்கின்றோம். சரி, இந்த பகுதியில் முதலாவது 8வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது விசுவாசத்தினாலே ஆபிரகாம் என்று நாம் பார்க்கின்றோம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம். நீங்க இந்த அதிகாரம் முழுவதிலேயும் இந்த 2 வார்த்தைகள் இணைஞ்சி வரும் இல்லையா. எங்க வாசிக்கிறோம், 4வது வசனத்தில் விசுவாசத்தினாலே ஆபேல் என்று பார்க்கிறோம். 5வது வசனத்தில் விசுவாசத்தினாலே ஏனோக் என்று பார்க்கின்றோம். 7வது வசனத்தில் விசுவாசத்தினாலே நோவா என்று பார்க்கிறோம். 8வது வசனத்தில் இப்ப நம்ம வாசிச்சோம் இல்லையா, விசுவாசத்தினாலே ஆபிரகாம். 11வது வசனத்தில் விசுவாசத்தினாலே சாராள். இப்படி நீங்க ஒவ்வொருத்தரா பார்த்தீங்கன்னா விசுவாசத்தினாலே இன்னார், விசுவாசத்தினாலே இன்னார். அப்ப அந்த நபர்கள் எதனால அறியப்படுகிறார்கள், அவர்களுடைய விசுவாசத்தினாலே அறியப்படுகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ விசுவாசம் என்பது அவர்களுடைய அடையாளமாக இருந்தது. கவனிக்கிறீங்களா, விசுவாசம் இந்த நபர்களுடைய அல்லது இந்த தேவ மனிதர்களுடைய என்னவாக இருந்தது, அடையாளமாக இருந்தது. இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, நம்மை குறித்ததான அடையாளம். இப்ப நம்மளை பத்தி ஜான் மார்க்கை பத்தி ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே முதல்ல அந்த ஜான் மார்க்கை பத்தி என்ன ஞாபகத்துக்கு வருது, அதுதான் நம்மளுடைய அடையாளம், அதுதான் நம்முடைய வாழ்க்கை. அந்த ஒரு தோரணையை அல்லது அந்த ஒரு தோற்றத்தை தான் நாம் மற்றவர்களுக்கு முன்பதாக என்ன பண்ணி வச்சிருக்கோம், உருவாக்கி வச்சிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை நீங்க இது வரைக்கும் கேட்டிருக்கிறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. உங்க கணவன் கிட்ட நீங்க கேட்டு பாருங்க, என்னை பத்தி ஒரு 4 வார்த்தை சொல்ல அப்படின்னு. உங்க மனைவி கிட்ட போய் நீங்க கேளுங்க, என்னை பத்தி ஒரு 2 வார்த்தை சொல்ல அப்படின்னு. 2 வார்த்தையா, அப்படி ஒன்றும் பெருசா இல்லையே. இதை விட பெருசா உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்க பிள்ளைகளிடத்துல போய் கேளுங்க. அவங்க சொல்லுவாங்க, நீங்க யாரு, நாம நினைச்சுன்னு இருக்கிறோம் அது குழந்தைங்க ஒன்றும் தெரியாது அப்படின்னு. இப்படியெல்லாம் இல்லைங்க, நம்மளை பத்தி அவங்களுக்கு தான் ரொம்ப நல்லா தெரியும். இந்த நேரத்துல அப்பா கிட்ட போலாமா வேணாமா, இதை கேட்கலாமா வேணாமா, இது எல்லாத்தையும் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறது யாரு, நம்முடைய பிள்ளைகள். அப்போ நம்முடைய அடையாளம், நாம யாராக அறியப்படுகின்றோம். இந்த ஆபிரகாம் எதனால அறியப்படுகின்றார், விசுவாசத்தினாலே அறியப்படுகிறார். இந்த விசுவாச வீரர்கள் எல்லாருமே எதனால அறியப்படுறாங்க, விசுவாசத்தினாலே. ஒருவேளை நாம நம்முடைய இடங்களிலே நம்முடைய பொருள் வைத்து நாம் அறியப்படுகிறோமா, அல்லது நம்முடைய பெயரை வைத்து நாம் அறியப்படுகிறோமா, அல்லது நம்முடைய வேலையை வைத்து நாம் அறியப்படுகிறோமா, அல்லது நம்முடைய உயர்ந்த ஸ்தானங்களை வைத்து நாம் அறியப்படுகிறோமா, இல்ல ஆவிக்குரிய காரியங்களை வைத்து நாம அறியப்படுகிறோமா. அந்த சகோதரன் நல்ல விசுவாசமான சகோதரன், அந்த சகோதரி நல்ல ஜெபம் பண்ற சகோதரி, அந்த சகோதரன் நல்ல வேதம் வாசிச்சுன்னு இருக்கிறவர், இந்த சகோதரன் நல்ல விசுவாசம் உள்ள சகோதரன். இப்படி நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களினாலே
நாம் அறியப்படுகிறவர்களாக இருக்கிறோமா என்பதை நாம் என்ன செய்யணும்? உணர வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இப்ப இந்த அதிகாரத்தை நம்ம கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா, விசுவாசத்தினாலே அந்த நபருடைய பெயரை சொல்லி அவர்கள் என்ன செய்தார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கு. கவனிக்கிறீங்களா? விசுவாசத்தினாலே ஆபிரகாம் என்ன செய்தான், விசுவாசத்தினாலே சாராள் என்ன செய்தாள், விசுவாசத்தினாலே ஏனோக்கு என்ன செய்தார், விசுவாசத்தினாலே நோவா என்ன செய்தார். அப்போ விசுவாசம் எதோட இணைஞ்சிருக்கணும்? விசுவாசம் எதோட இணைஞ்சிருக்கணும் சொல்லுங்க? கிரியைகளோடு இணைந்திருக்க வேண்டும். கிரியைகளோடு இணைந்திருக்க வேண்டும். கவனிங்க, நாம் நமக்குள்ளாக விசுவாசத்தை துவக்குகிறதற்கு நாம் எந்த கிரியையும் செய்ய முடியாது. நான் சொல்றது புரியுதுங்களா? நமக்குள்ளாக விசுவாசத்தை துவப்பதற்கு நாம எந்த கிரியையும் செய்ய முடியாது. ஆனால் நம்முடைய துவக்கின விசுவாசத்தின் நிமித்தமாக நாம என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? கிரியைகள் செய்ய வேண்டி இருக்கிறது. நீங்க ரோமர் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 16-17 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்க என்ன சொல்லப்படுகின்றது? விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா யாக்கோபு எழுதும் போது அவர் என்ன சொல்றாரு? கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. பவுல் ரோமர்ல சொல்லும் பொழுது, ஐயா விசுவாசத்தினால மட்டும்தான் நீதிமான் பிழைப்பான், கிரியைகளினாலே அல்ல அப்படின்னு அவர் சொல்றார். கவனிக்கிறீங்களா? கிரியையினாலே அல்ல, விசுவாசத்தினால மட்டும்தான் ஒரு நீதிமான் என்ன செய்வான்? பிழைப்பான் என்று சொல்லுகின்றார். ஆனா யாக்கோபு எழுதும் போது என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? கிரியை இல்லாத விசுவாசம் என்னவா இருக்கு? செத்ததா இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது அங்கேயும் ஆபிரகாமை பற்றியதான எடுத்துக்காட்டை அப்போஸ்தலனாகிய பவுல் எடுத்து சொல்லுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். என்ன சொல்றாரு பாருங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனம் வாசிங்க. 4-5 வசனங்கள் அல்லது 2 வாசிங்க. 2 வாசிங்க. ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்டானாகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு? ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏதுவில்லை. ஏன்? என்ன விஷயம்? 3வது வசனத்துல வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இந்த வார்த்தை எங்க இருக்கு? ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 6வது வசனத்தினுடைய மேற்கோள் வசனம் தான் இந்த வசனமாக இருக்கின்றது. என்ன பார்க்கின்றோம்? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. நாம் நீதிமான் ஆகிறதற்கு, கவனிக்கிறீங்களா? நாம் நீதிமான் ஆகிறதற்கு எந்த கிரியையும் இல்லை. தான தர்மம் பண்றதுனால, நற்கிரியைகளை செய்கிறதுனால, புண்ணிய இடங்களுக்கு போகிறதுனால, புண்ணிய காரியங்களை செய்கிறதுனால நாம் நீதிமான் ஆக்கப்படுகிறது இல்லை. வெறுமனே விசுவாசம், வெறுமனே விசுவாசம். அப்ப விசுவாசத்தினால மட்டும்தான் நாம் என்ன ஆக்கப்பட்டிருக்கிறோம்? நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப ஆபிரகாம் எதை விசுவாசித்தான்? தேவனை விசுவாசித்தான். தேவனை விசுவாசித்தான். என்ன விசுவாசித்தான்? தேவன் எனக்கு ஒரு குமாரனை கொடுப்பார், அவன் மூலமாக என் சந்ததி விளங்கும் என்று தேவன் கொடுத்த வாக்கை அவர் என்ன பண்ணாரு? விசுவாசித்தான். தேவனை, தேவனுடைய வல்லமையை விசுவாசித்தவன் யாரு? ஆபிரகாம். ஆனா யாக்கோபு சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு? 2ஆம் அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்திலிருந்து வாசிங்க, அல்லது 21ஆம் வசனத்திலிருந்து வாசிங்களேன். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம்
தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறாயே. கவனிக்கிறீங்களா? என்ன சொல்றாரு? விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு என்ன பண்ணதான்? முயற்சி செய்தது. அப்போ வெறுமனே விசுவாசம் மட்டும் நம்ம இருக்கும் பொழுது நாம் அதை பரிபூர்ணத்துக்கு நேராக என்ன பண்ண முடியாது? கொண்டு செல்ல முடியாது. அப்ப நாம ரட்சிக்கப்படுகிறதற்கு கிரியை இல்லை, ஆனால் ரட்சிக்கப்பட்ட பின்பு நாம் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? கிரியைகளை செய்ய வேண்டி இருக்கிறது. அது என்ன கிரியைகள்? விசுவாச கிரியைகள், விசுவாசத்தை வெளிப்படுத்துகிற கிரியைகள், விசுவாசத்தை காண்பிக்கிற கிரியைகள். அப்ப அந்த விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையில நாம என்ன பண்ண வேண்டியிருக்கு? காண்பிக்க வேண்டி இருக்கிறது. இதை நாம யோசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இப்போ விசுவாசம் எப்படி காண்பிக்கிறது அப்படின்னு சொன்னா நல்லா கவனிங்க. நீங்க எந்த விசுவாச வீரர்களை எடுத்துக்கொள்ளுங்க, அவங்க எதை விசுவாசித்தாங்க? எதை விசுவாசித்தாங்க? தேவனையும் தேவனுடைய வார்த்தையையும் விசுவாசித்தார்கள். கவனிக்கிறீங்களா? எதை விசுவாசித்தாங்க? தேவனையும் தேவனுடைய வார்த்தையையும் விசுவாசித்தார்கள். அப்போ நாம விசுவாசிக்க வேண்டியது எதின் அடிப்படையில் இருக்கணும்? எதின் அடிப்படையில் இருக்கணும்? தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் இருக்கணும். ஆபிரகாம் விசுவாசித்தான். கவனிங்க, அவனுடைய விசுவாசத்தை எப்படி வெளிப்படுத்தினாருன்னு நான் சொல்றேன். எப்படி வெளிப்படுத்தினாரு? அங்க வாசித்தோம் இல்லையா? எங்க 21வது வசனத்துல விசுவாச கிரியையை ஆபிரகாம் எப்படி காண்பிச்சாரு? எப்படி காண்பித்தாரு? ஈசாக்கை பலி செலுத்தினதின் வழியாக காண்பித்தார். நான் உங்களுக்கு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்தினானா? இல்லைன்னு ஒரு பக்கம் சொல்றீங்க, ஆமான்னு ஒரு பக்கம் சொல்றீங்க. பலி செலுத்த போனான், ரெண்டுமே இல்லை. செலுத்தல செலுத்தணும் அப்படியெல்லாம் கிடையாது, அவன் போனான், அவ்வளவுதான். சரி, வேற என்ன பதில் இருக்கு? செலுத்துவதற்கு ஆயத்தமானான். ஐயா, கையவும் ஓங்கிட்டாரு, ஆனா கொடுக்கல. இதான் சொல்ல வரீங்க? இவ்வளவும் சொல்றதுக்கு என்ன என்ன அர்த்தம்? கொடுக்கல இல்ல. ஆனா பைபிள் என்ன சொல்லுது? என்ன சொல்லுது? இங்க வாசிச்சோம் இல்லையா? என்ன வாசித்தோம்? 21வது வசனத்துல நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது, ஒண்ணு, அவர் என்ன பண்ணாரு? செலுத்தினான். அப்படின்னா அந்த பலிபீடத்தின் மேல் வைத்தான் என்று அர்த்தம். இப்ப எபிரேயருக்கு வாங்க, என்ன பண்ணாரு? 17வது வசனம். ஏன் சண்டை போறீங்க? என்ன வாசிக்கிறோம்? பலியாக ஒப்பு கொடுத்தான். கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தாச்சா இல்லையா? அப்ப செலுத்தினாரா இல்லையா? எப்ப செலுத்தினாரு? நாம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? பலிபீடத்தின் மேலே வெட்டுறதுக்காக வந்தப்பதான் அவர் பலி செலுத்தினாருன்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப அவர் கொடுக்கலைங்க. ஆண்டவர் என்றைக்கு உன் குமாரனை எனக்கு பலியாக கொடு அப்படின்னு கேட்டாரோ, சரி அப்படின்னு சொன்னார் பாத்தீங்களா? அப்பவே அவருடைய மனதில தன் குமாரனை பலியாக கொடுத்துட்டார். ஆபிரகாமுடைய சிந்தையில ஈசாக்கு எப்பவோ என்ன ஆயிட்டாரு? பலி ஆயிட்டாரு, பலி செலுத்திட்டாரு. ஆனா அந்த செயலை செயல்படுத்துகிறதற்காகத்தான் எங்க போறாரு? மோரியாவுக்கு போறார். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இப்ப இந்த
தலையணை கூட்டத்திற்கு நீங்கள் எல்லாரும் நேற்று காலையில் தான் வந்தீங்கன்னு நினச்சின்னு இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் நேற்று காலையில் வரல. நீங்கள் 2 நாளைக்கு முன்னாடி ட்ரெஸ் எடுத்து வச்சிங்க பார்த்தீங்களா? அந்த 3 நாளைக்கு முன்னாடி நொறுக்கு தீனியெல்லாம் எடுத்து வச்சிங்க இல்லையா? ஒன்று கூட வெளியே வர மாட்டேன் இந்த பேக்கை விட்டு. நான் இங்கே தான் உட்காந்துருக்கிறேன், ஒருத்தர் கூட கொண்டு வந்து கொடுக்க மாட்டேன், அங்கங்கே சாப்பிட்டு இருக்கிறீங்க எல்லாரும். யோசித்து பாருங்க. அப்போ எப்போ நீங்கள் இங்கே வந்தீங்க? நீங்கள் முன்கூட்டியே மனதளவில் எங்கே வந்துட்டீங்க? எங்கே வந்துட்டீங்க? இங்கே வந்துட்டீங்க. இங்கே வரும்போது நீங்கள் என்னெல்லாம் யோசிச்சிங்க? அங்கே போனால் நேற்று வரும்போது பார்த்தேன், எல்லாம் 2 மீட்டரில் அந்த தார்பாயெல்லாம் கொண்டு வந்து எல்லாம் ஒரு ஆளாக கொண்டு வர்றாங்க, வந்து விரிக்கிறாங்க, 2 பேர் உட்கார்றாங்க. கொடுக்கணும். அந்த நான் பின்னாடி இருந்து பார்க்குறேன், ஐயா தார்பாய் முடிஞ்சிச்சு அப்படின்னா இவர் பின்னாடி உட்காந்து இங்கே இருங்கன்றார். என்னடான்னு பார்த்தா அப்போ தான் எல்லாம் ஆளுக்கு ஒரு பாய் எடுத்துன்னு வந்துன்னு இருக்கிறீங்க. நீங்கள் அங்கே இருக்கும்போதே என்ன யோசிச்சிங்க? என்ன யோசிச்சிங்க? மீட்டிங் உங்கள் கற்பனையில் வந்துருச்சா? மீட்டிங் கற்பனையில் வந்துருச்சா? மீட்டிங்கை கற்பனை பண்ணிட்டீங்க, செய்தியாளரை கற்பனை பண்ணிட்டீங்க, எப்படி உட்காரணும்னு கற்பனை பண்ணிட்டீங்க, என்ன ட்ரெஸ் போடணும்னு கற்பனை நான் யோசிக்க புரியுதுங்களா? அப்ப நீங்க இங்க வந்தது நேத்து காலையில இல்ல, இங்க வருகிறதற்காக எப்ப ஆயத்தப்பட ஆரம்பிச்சீங்களோ அப்பவே நீங்க எங்க வந்துட்டீங்க? இங்க வந்துட்டீங்க. ஆபிரகாமும் கூட தேவன் எப்போ பலி கேட்டு நான் கொடுக்கிற ஆண்டவரே அப்படின்னு சொன்னாரோ அந்த நேரத்திலேயே அவர் என்ன பண்ணாரு? பலியாக கொடுத்துட்டாரு. அதை நிறைவேற்றுகிறதற்காகத்தான் எங்க வராரு? மோரியாவுக்கு வராரு. சரி, இப்போ என்னுடைய கேள்வி விசுவாச, இப்போ ஆபிரகாம் ஈசாக்கை பலி கொடுக்கிறதுல என்ன விசுவாசம் காணப்படும்? சந்ததி செத்தா எப்படி விளங்கும்யா? தாரம் சொல்லிட்டாரு, அதான் கொடுத்துட்டாரு, திருப்பி கேட்கிறாரு. இப்போ வானத்து நட்சத்திரங்களை போல கொடுக்கிறேன்னு சொன்னாரு. சரி, இந்த சந்ததி மூலமா தான் விளங்கும்னு சொல்லிட்டாரு. சரி, இப்ப அதே ஈசாக்க தானே பலியா கேட்கிறாரு. இப்ப ஆபிரகாமுடைய விசுவாசம் என்ன? என் பையன் செத்து போனாலும் அவனை திருப்பவும் ஆண்டவனை செய்வாரு, கொடுப்பார். அதுதான் வாசிக்கிறோம். எங்க வாசிக்கிறோம்? 18வது வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோட சொல்லப்பட்டிருந்ததே. சொல்லப்பட்டிருந்ததே அதுதான் தேவனுடைய வார்த்தை. சொல்லப்பட்டிருந்ததே அதுதான் தேவனுடைய வாக்குத்தத்தம். சொல்லப்பட்டிருந்ததே அதுதான் தேவன் கொடுத்த ஆணை. என்ன சொல்லப்பட்டிருந்தது? ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் சொல்லப்பட்டிருந்ததே அப்படின்னு சொல்லி, இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று எண்ணி, மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று எண்ணி எண்ணி என்ன செய்கிறாரு? தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க ஐயா, எல்லாம் கவனிக்கணும், என்ன கவனிக்கணும், கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஆபிரகாம் ஈசாக்க என்ன பண்ணிட்டாரு? அது மேல படுக்க வச்சிட்டாரு. படுக்க வைக்கும்போது என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்க பொதுவாக பெரிய பெரிய மிருகங்கள் இல்லையா, அதாவது காளைகள் இவைகளை போன்ற மிருகங்களை பலி செலுத்தும் பொழுது என்ன செய்வாங்க? வெட்டுவார்கள், ஓங்கி வெட்டுவார்கள். ஆனா ஆடுகள் போன்ற மிருகங்களை வெட்ட மாட்டாங்க. என்ன செய்வார்கள்? கழுத்தை அறுப்பார்கள். புரியுதுங்களா? இப்போ ஈசாக்கு அதாவது
எருதுக்கு பதிலாக வராரா இல்ல ஆட்டுக்குட்டிக்கு பதிலாக வராரா? ஆட்டுக்கு பதிலாக வரார். அப்படின்னா ஆபிரகாம் ஈசாக்க என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? அறுக்கணும். ஆபிரகாம் கத்தியை ஓங்கினான் அப்படின்னு சொன்னது வெட்டுறதுக்கு இல்ல, எதுக்கு? அறுக்கிறதுக்கு. நீங்க சொல்லுங்க, வெட்டுறது ஈஸியா இல்ல அறுக்கிறது ஈஸியா? வெட்டுறது ஈஸி இல்லையா? ஒரே அடி அடிச்சோன்னா என்ன ஆயிடும்? தலை ரெண்டா போயிடும். ஆனா பெத்த பிள்ளைய அறுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ஆனால் ஆபிரகாம் அதை செய்கிறதற்கு சொல்லுங்க, அவர் தயாரானார். இப்போ ஆபிரகாம் இடத்துல போய் கேளுங்களேன், நான் அறுப்பேன், என் மகன் என்ன ஆவான்? துடிதுடித்து சாவான். தகனபலி இல்லையா, சர்வாங்க தகனபலி செலுத்தணும் அப்படின்னு சொன்னா அடுத்து என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? விறகு வச்சுட்டு விறகுக்கு என்ன வைக்கணும்? தீ வைக்கணும். இப்ப தீ வைக்கும் போது ஈசாக்கு மரித்த பிறகு அவனுடைய சரீரம் என்ன ஆகும்? என்ன ஆகும்? எரியும். ஆபிரகாம் கையை கட்டிட்டு அது எரியிற வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருப்பார். எரிஞ்சு 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 என்ன ஆயிடும்? என்ன ஆயிடும்? சாம்பல் ஆயிடும். சாம்பலானதுக்கு அப்புறம் ஆபிரகாம் வீட்டுக்கு போக மாட்டாரு, அங்கேயே தான் நிற்பார். ஏன்? அதுதான் விசுவாசம். என் பையன் சாம்பலானதுக்கு அப்புறமும் கூட அந்த சாம்பலில் இருந்து என் மகனை எனக்கு திருப்பி ஆண்டவர் கொடுப்பார். அதுதான் விசுவாசம். அந்த விசுவாசத்தோட தான். நல்லா யோசித்து பாருங்க, கீழே இருந்து மேலே ஏறி வரும் பொழுது நடுவுல வேலைக்காரரை என்ன பண்றாரு? நிப்பாட்டுறாரு இல்லையா? வரும்போதே அவங்ககிட்ட என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? நானும் பிள்ளையாண்டானும் சென்று பலி செலுத்தி திரும்பி வருவோம். இந்த வருவோம் அப்படின்னு சொன்னது நான் சின்ன வயசுல இருந்து கேட்டது என்னன்னா, அந்த வேலைக்காரரை சமாதானப்படுத்துறதுக்காக சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு நான் நிறைய முறை கேட்டிருக்கேன். ஆனா இல்ல, அது விசுவாச வார்த்தை. அது விசுவாச வார்த்தை. என்ன விசுவாச வார்த்தை? நான் மேல போறேன், என் பையனை பலி செலுத்துவேன், அவன் செத்து போவான், அவனை எரிப்பேன், அவன் சாம்பல் ஆவான். ஆனா சாம்பலில் இருந்து என் பிள்ளைய ஆண்டவர் எனக்கு திருப்பி கொடுப்பாரு. நான் கூட்டிட்டு திரும்பி வருவேன். திரும்பி வருவோம். விசுவாச கிரியை. இங்க எத்தனை பேர் விசுவாசிகள் இருக்கிறோம்? நம்முடைய விசுவாசத்தை எத்தனை பேர் நம்ம கிரியையில காட்டுறோம்? நம்முடைய விசுவாசத்தை எத்தனை பேர் நம்முடைய கிரியைகளை காட்டுகிறோம்? என் அருமையான சகோதரனே, சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கான அந்த சான்று, அந்த ஆதாரம் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் என்ன பண்ணணும்? காட்ட வேண்டியவர்களாக இருக்கிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இதே வார்த்தை தான் முன்னாடி நோவாவுக்கும் சொல்லப்படுது இல்லையா? நோவாவுக்கும் விசுவாசத்தினாலே நோவா கிரியை செய்தான். என்ன கிரியை செய்தான்? அந்த வார்த்தையை கவனிச்சு பார்த்தீங்களா? 7வது வசனத்துல தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ சொல்லுங்க. நோவா எதையெல்லாம் பார்க்கல? மலையை பார்க்கல, மலையே பார்க்கல. அப்புறம் எங்க பேழையை பார்த்திருப்பாரு? பேழையை பார்க்கல. வெள்ளம், வெள்ளத்தை பார்க்கல. அப்புறம் அப்புறம் என்ன எச்சரிப்பு? அழிவு. இதுக்கு முன்னாடி எதை பார்க்கல? அழிவை பார்க்கல. நான் சொல்றது புரியுதுங்களா? ஒண்ணு என்ன பார்க்கல? மழையை பார்க்கல. 2வது பேழையை பார்க்கல. 3வது வெள்ளத்தை பார்க்கல. 4வது பேரழிவை பார்க்கல. ஆனாலும் பார்க்காம இருந்தாலும் சரி, அவர் என்ன பண்ணாரு? அந்த விசுவாசத்தை தன்னுடைய கிரியையில எப்படி காண்பிச்சாரு? எப்படி காண்பித்தாரு? பேழையை காட்டினார்.
கட்டினார். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். பேழையை கட்டும்போது அவர் மட்டுமா கட்டியிருப்பாரு? அக்கம் பக்கத்துலலாம் வந்திருப்பாங்க இல்லையா? அக்கம் பக்கத்துலலாம் வந்திருப்பாங்க. இப்போ அவங்க எல்லாம் வராங்க. அவங்களுடைய பார்வையில் நோவா எப்படி இருந்திருப்பார்? பைத்தியக்காரன்டாவன். ஏதோ மழையா, ஏதோ வெள்ளமா, ஏதோ அழிமா, அதுக்காக மரத்தெல்லாம் வச்சு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான். பைத்தியக்காரன். இத்தனைக்கும் அவங்களுக்கு கூலி கொடுக்குறான் இல்லையா? சரி ஓ, நமக்கு என்ன வருது? நமக்கு என்ன வருது? நமக்கு சம்பளம் கிடைக்குது. அவன் பைத்தியக்காரன் என்ன, அவன் நஷ்டப்பட்ட நமக்கு என்ன வருது? கவனிங்க, சில நேரங்களிலே நம்முடைய விசுவாச கிரியைகளை நான் காண்பிக்கும் பொழுது என் சுத்தி இருக்கிறவங்க எல்லாருடைய பார்வைக்கும் நான் எப்படி தெரியலாம்? எப்படி தெரியலாம்? பைத்தியக்காரன் போல தெரியலாம். பைத்தியக்காரன் போல தெரியலாம். கொரிந்தியர்ல பவுல் ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. 1 கொரிந்தியர் ஐயா, அது இல்லை. அதாவது உலகத்தின் ஞானிகள் என்று அழைக்கப்படுவதை காட்டிலும் தேவனுடைய பைத்தியம் என்று அழைக்கப்படுவதே மேல் அப்படின்ற வார்த்தை. என்ன சொல்றாரு அவரு? உலகத்தின் ஞானிகள் என்று அழைக்கப்படுவதை காட்டிலும் எது மேன்மையா? தேவனுடைய பைத்தியம் என்று அழைக்கப்படுவது மேன்மை. அப்ப இன்றைக்கு நாம தேவனுடைய பிள்ளைகளாக ஞானிகள் என்று அறியப்படுவது அல்ல. என்னன்னு அறியப்படுங்க? என்னன்னு அறியப்படுங்க? ஹலோ, சரி, தேவன் யாரை தெரிந்து கொண்டாரு? தேவன் யாரை தெரிந்து கொண்டாரு? ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன், தைரியமா சொல்லுங்க, பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். யார் அந்த பைத்தியம்? நாம ஏன் என்னையும் சேர்க்கிறீங்க? நான் என்ன சொல்லிக்கிறேன், நீங்க சொல்லாதீங்க. யார் அந்த பைத்தியம்? நான் தான். இந்த யோசனை நமக்கு இல்லாம நாம என்ன நினைச்சுன்னு இருக்கிறோம்? நாம தான் அறிவாளின்னு நினைச்சுன்னு இருக்கோம். நம்மளை விட புத்திசாலிங்க வேற யாருமே இல்லைன்னு நம்ம நினைச்சுன்னு இருக்கிறோம். ஆனா தேவன் ரொம்ப தெளிவா சொல்றாரு, நீ யாரு? பைத்தியம் தான். ஆனாலும் நான் உன்னை என்ன பண்ண? தெரிந்து கொண்டேன். எதுக்காக? இந்த பைத்தியத்தை வைத்து ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி. அப்போ தயவு செய்து நாம் ஞானிகளாய் காண்பிக்கிறதற்கு முயற்சி செய்யாதீங்க, பைத்தியமாவே இருங்க. ஏன்னா தேவன் அப்படிதான் நம்மளை பயன்படுத்த விரும்புறாரு. பைத்தியம் சேர் வேணும்னு கேட்குமா? பைத்தியம் அதிகாரம் வேணும்னு கேட்குமா? எங்க வேணா உட்காரோம், எங்க வேணா புரண்டோம், என்ன வேணாலும் சாப்பிடும். நான் சொல்றது புரியுதுங்களா? ஏன்னா அது பைத்தியம். அப்ப நாம யாரு? பைத்தியம். நான் என்ன வேணாலும் செய்வேன் ஆண்டவருக்காக, எங்க வேணாலும் இருப்பேன் ஆண்டவருக்காக, எங்க வேணாலும் போவேன் ஆண்டவருக்காக. என்னடா பைத்தியம் மாதிரி சுத்தின்னு இருக்கிற? ஆமா, நான் பைத்தியம் தான். சொல்ல முடியுமா யாராவது? நோவா ஜனங்களுடைய பார்வையில எப்படி இருந்தாரு? எப்படி இருந்தாரு? பைத்தியமா இருந்தாரு. இப்ப ஆபிரகாம் அப்பேற்பட்ட ஒரு நிலைமையில தன்னுடைய விசுவாச கிரியையை என்ன பண்றாரு? காண்பிக்கிறார் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். அவருடைய விசுவாச கிரியையை ஆபிரகாம் வேற எப்படி காட்டினாரு அப்படின்னு சொன்னா பாருங்க, 8வது வசனத்துல
தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது வாசிங்க. வாசிங்க 9வது வசனம். தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குதத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தான். கூடாரங்களில் குடியிருந்தான். கவனிங்க, கூடாரங்களில் குடியிருந்தான். நேத்துல இருந்து நீங்க எங்க குடியிருக்கிறீங்க? கூடாரங்கள்ல குடியிருந்தீங்க. நீங்க கவனிங்க, இந்த கூடாரத்துல குடியிருக்கிறது வேதத்துல நமக்கு ஒரு மாதிரியாக காண்பித்தது யாரு? ஆபிரகாம். என்ன மாதிரி? என்ன மாதிரி? அந்த வார்த்தையை நீங்க கவனிங்க. 9ஆம் வசனத்துல வாக்குதத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து, பரதேசியை போல சஞ்சரித்து. பரதேசினா என்ன? நமக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. பரதேசினா யாரு? இடமும் பொருளும் உறவும் இல்லாதவன். டே அவன பரதேசி மாதிரி சுத்தி நிற்கிறான்டா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? பரதேசினா யாரு? ஒன்னும் இல்லாதவன். ஒன்னும் இல்லாதவன், யாரும் இல்லாதவன். அதுதான் என்னது? பரதேசி. ஆனா இந்த இடத்துல ஆபிரகாம் யார் கிடையாது? பரதேசி கிடையாது. ஆனா அந்த வார்த்தை ஆவியானவர் எவ்வளவு அருமையா எழுதி வச்சிருக்கிறார் பாருங்க. பரதேசியை போல, பரதேசியை போல. எங்க சஞ்சரித்தான்? தாம் வாக்குதத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு வந்து. இப்போ கவனிங்க, வாக்குதத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அடுத்து என்ன பண்ணிருக்கணும்? ஃபர்ஸ்ட் என்ன? இப்போ நீங்க இங்க வந்த உடனே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்க? என்ன போட்டீங்க? இங்க வீடு கட்ட முடியாது, ஏன்னா ஃபாரஸ்ட்டுக்காக பிடிச்சிடுவாங்க. அதனால நீங்க என்ன பண்ணீங்க? கூடாரம் போட்டீங்க. இனிமே நீங்க இங்க தான் வாழ போறீங்க, இனிமே இது உங்க இடம் தான் அப்படின்னு ஒரு 20க்கு 20 உங்களுக்கு இடம் கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன். ஃபர்ஸ்ட் என்ன செய்வீங்க? வீடு கட்டிடுங்க. அவ்வளவுதான் விஷயம். இதுதான் என் இடம் அப்படின்னு சொன்ன உடனே முதல்ல செய்யற வேலை என்னன்னா செட்டில் ஆயிடுவோம். செட்டில் ஆயிடுவோம் இல்லையா? வீடு கட்டிடுவோம். அடுத்து என்ன? போர் போட்டுருவோம். குழாய் எல்லாம் தண்ணி எல்லாம் பண்ணிடுவோம், கொடுத்துருவோம். இபி பில்லு வாங்கிடுவோம், கரண்ட் எல்லாம் வாங்கிடுவோம், செட்டில் ஆயிடுவோம். ஆனா செட்டில் ஆக வேண்டிய ஆபிரகாம் பரதேசியை போல சஞ்சரித்தார். ஐயா, ஆபிரகாம் பரதேசியா? என்ன சொல்லி இருக்கு வேதத்தில் அவரை பத்தி? அவன் சீமானா இருந்தான். அதாவது அந்த ராஜாக்கள் சொல்றாங்க, ஐயா எங்கள் மத்தியிலே நீர் மகா பிரபுவா இருக்கிறீர் அப்படின்னு சொல்றாங்க. சோதோமனுடைய ராஜாக்கள் வந்து சொல்றாங்க என்னன்னு? எங்கள் மத்தியில நீர் யாரா இருக்கிறீங்க? மகா பிரபு. அவருக்கு பேர் என்ன? மகா பிரபு, சீமான் அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? பயங்கரம். கவனிங்க, அவங்க வீட்டில் யுத்தம் பண்ண தெரிந்தவர்கள் எத்தனை பேர் இருந்தாங்க? 315 18, சரி 320ன்னு வச்சுக்கோங்க. 320 பேர் ஆம்பளைங்க யுத்தம் பண்ண தெரிந்தவர்கள். அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருந்தா இன்னொரு 320, அப்ப எத்தனை பேர் ஆச்சு? 640. அவங்க 2 பேருக்கும் ஒரு குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என்னாச்சு? 320. அப்ப எவ்வளவு ஆச்சு? 960. கரெக்டா? ஏறக்குறைய 1000 பேர். ஆபிரகாம் வீட்டுல ஒரு வேளைக்கு எத்தனை பேருக்கு சமைக்கணும்? எத்தனை பேருக்கு சமைக்கணும்? 1000 பேருக்கு சமைக்கணும். டீக்கு எத்தனை பேர்? சர்வசாதாரணமா டீ போடணும், 1000 பேருக்கு டீ போடு. பஜ்ஜி போடணும்னா 1000 பேருக்கு பஜ்ஜி போடு. 2 நாளைக்கு 1000 பேருக்கு சமைக்கிறதுக்கு ஐயா எத்தனை நாள் பிளான் பண்றீங்கயா?
2 மாசமா பிளான் பண்ணிருக்கிறாங்க, என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், என்ன வாங்கணும், ஏது வாங்கணும். ஆனா ஆபிரகாம் வீட்டுல டெய்லி 3 வேளை எத்தனை பேருக்கு சமைக்கணும்? 1000 பேருக்கு சமைக்கணும். அவன் பரதேசி அல்ல, ஆனால் அவன் பரதேசியை போல சஞ்சரி. எல்லாம் இருந்த அவனே பரதேசியை போல சஞ்சரிக்கிறான். ஒண்ணுமே இல்லாம நம்ம பண்ற அலப்பறை இருக்குது, ஐயோ கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. நம்ம நினைச்சுன்னு இருக்கிறோம் நம்மளை விட வேதத்துல ரொம்ப அருமையாய் தேவனுடைய மனுஷன் அவன் எல்லாம் இருந்தும் சீமானாய், அதாவது அங்க அவனுடைய ஆடு மாடுகள் அந்த தேசம் கொள்ளாததா இருந்தது, தாங்க முடியாது இருந்தது அப்படின்னு பைபிள் சொல்லியிருக்கு. அப்ப அவ்வளவு ஆடுகள், அவ்வளவு மாடுகள், அவ்வளவு கழுதைகள், ஒட்டகங்கள், இவ்வளவு விஷயங்கள் இருந்ததுங்க அவருக்கு. ஆனா எப்படி இருந்தாரு? எப்படி இருந்தாரு? அப்ப கூடார வாழ்க்கை எதை ஞாபகப்படுத்துது? எதை ஞாபகப்படுத்துது? இந்த உலகம் நமக்கு நித்தியமானது இல்லை. ஆபிரகாம் அதுதான் விசுவாசித்தான். பாருங்க எந்த வசனம், அவன் ஏன் கூடாரத்திலே வாசம் பண்ணினான்? 10ஆம் வசனத்துல, தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரமுள்ள நகரத்துக்காக அவன் காத்திருந்தான். தேவன், அதாவது தேவன் வாக்கு பண்ணின தேசம் அப்படின்னு நாம எதை நினைக்கிறோம்? கானான் நினைச்சுன்னு இருக்கிறோம். ஆனா ஆபிரகாம் கானான் நினைக்கல. ஆபிரகாம் எதை நினைத்து கொண்டிருந்தான்? பரலோகத்தை நினைத்து கொண்டிருந்தான். தேவன் தாமே கட்டி உண்டாக்கின தேசத்தின் மேல் அவன் விசுவாசமா இருந்தான். அப்போ ஆபிரகாம் எந்த தேசத்துக்காக எதிர்பார்க்கல, இந்த பூமிக்குரிய கானானுக்காக எதிர்பார்க்கல, அவன் பரலோகத்திற்காக காத்து எதிர்பார்த்து கொண்டிருந்தான். அதனால தான் அவர் எங்க வாழ்ந்தாரு? அவர் எங்க வாழ்ந்தாரு? கூடாரங்களிலே வாழ்ந்து கொண்டிருந்தார். ஐயா கவனிங்க, நம்மளுடைய வாழ்க்கையில கூடார வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அவசியம். ஆபிரகாம் தன்னுடைய கூடார வாழ்க்கை யாருக்கு கற்றுக் கொடுத்தாரு? அந்த 9ஆம் வசனத்தின் கடைசியில பாருங்க, என்ன வாசிக்கிறோம்? ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஆபிரகாம் ஈசாக்குக்கு கூடார வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தான். ஆபிரகாம் யாக்கோபுக்கு கூடார வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தான். ஆபிரகாம் யாக்கோபை பார்த்தாரா? ஆபிரகாம் யாக்கோபை பார்த்தாரா? அப்ப பைபிள் தப்பு சொல்லுதா? கொஞ்சம் பாருங்க, கணக்கு போட்டு பார்ப்போம். ஈசாக்கு எத்தனை வயசுல பிறந்தாரு? ஆபிரகாமுக்கு 100 வயசுல பிறந்தார். ஓகே, ஈசாக்கு எத்தனை வயசுல கல்யாணம் ஆச்சு? 40 வயசுல. அப்போ ஆபிரகாமுக்கு என்ன வயசு? 140. ஏசாவும் யாக்கோவும் ஈசாக்குக்கு எத்தனை வயசு இருக்கும்போது பிறந்தாங்க? 20 வருஷம் குழந்தை இல்ல, 20 வருஷம் கழிச்சு குழந்தை பிறக்கிறாங்க. அப்ப எத்தனை வயசுல? 60 வயசுல. அப்ப ஆபிரகாமுக்கு வயசு என்ன? 160. ஆபிரகாம் எந்த வயசுல இறந்தாரு? 175. அப்ப சொல்லுங்க, யாக்கோபோடு எத்தனை வருஷம் இருந்தாரு? 15 வருஷம் வாழ்ந்தாரு. பைபிள் தப்பு சொல்லல. அப்ப ஆபிரகாம் ஈசாக்குக்கு மட்டும் கூடார வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கல, யாருக்கும் கற்றுக் கொடுத்தாரு? யாக்கோபுக்கும் கூடார வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தார். கூடார வாழ்க்கை ஒரே விஷயம், இந்த கூடாரம் என்று சொன்னால் இது நிலையானது. நீங்க எல்லாம் கூடாரம் போட்டீங்க இல்லையா? போட்டீங்களா இல்லையா? அடுத்த வருஷம் வரைக்கும் அங்கேயே வச்சிருப்பீங்களா? இந்த 2 மணி நேரத்தில் எடுத்துட மாட்டீங்க. அப்ப கூடாரம் எதுக்கு? இங்க இருக்கிற வரைக்கும் தான். நேத்து வந்தீங்க, கூடாரம் போட்டீங்க, இன்னைக்கு போகும்போது என்ன பண்ணுவீங்க? எடுத்துட்டு போயிடுவீங்க. இவ்வளவுதான் கூடார வாழ்க்கை. அப்ப இந்த உலகத்துக்குரிய வாழ்க்கையே எந்த வாழ்க்கைக்கு ஒப்பிடப்பட்டிருக்கு?
கூடார வாழ்க்கைக்கு தான் ஒப்பிடப்பட்டிருக்கு. அப்ப கூடார வாழ்க்கையில நாம் நம்முடைய நம்பிக்கையை எங்க வைக்க கூடாது? இந்த கூடாரத்தின் மேல் வைக்க கூடாது. நிலையான நகரத்தின் மேல் தான் நம்முடைய நம்பிக்கையை நாம் என்ன செய்யணும்? வைக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இது இந்த இடத்துல நம்ம வாசிக்கின்றோம், ஆபிரகாம் இந்த கூடார வாழ்க்கையில அவனுக்கு என்ன இல்லை? நம்பிக்கை இல்லை. தன்னுடைய நம்பிக்கை எது மேல இருந்தது? எது மேல இருந்தது? வரப்போகிற தேவன் கட்டி எழுப்பின அந்த நகரத்தின் மேல் அவருடைய நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கைக்காக, அந்த பட்டணத்திற்காக எதிர்பார்த்து கொண்டு அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களும் கூட வருஷத்துக்கு 7 நாள் எங்க போகணும்? அவங்க வாழ்கிற பட்டணங்களிலிருந்து வெளியில போய் கூடாரம் போட்டு 7 நாட்கள் கூடார பண்டிகையை ஆசரிக்கணும். இது எதுக்காக? ஒன்று, ஆண்டவர் எங்களை வனாந்திரத்தில் இந்த கூடார வழியாய் தான் நடத்தினார். ஒன்று. ரெண்டாவது, இந்த கூடாரம் தான் நிலையானது இல்லை. இந்த கூடாரம் நிலையானது இல்லை. நாங்க பட்டணங்களிலே வாழலாம், அங்கே பெரிய பெரிய வீடுகளிலே வாங்கலாம், ஒருவர் அப்பேற்பட்ட நிலைமையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் அது நிலையானது இல்லை அப்படின்றத உறுதிப்படுத்துகிறதற்காகத்தான் அவர் எங்க வாழ்றாரு? கூடாரத்திலே வாழ்கிறார். என் அருமையான சகோதரனே, சகோதரிகள், இந்த தலையணை மீட்டிற்கு வந்திருக்கக்கூடிய நாம இந்த 2 நாட்கள் கூடாரத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு விஷயத்தை நீங்க மறந்துடாதீங்க. அதை திரும்ப 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 ஞாபகப்படுத்திக்கங்க. இன்னைக்கு சாயங்காலம் புறப்பட்டு நீங்க திரும்ப வீடுகளுக்கு போவீங்க. நீங்க திரும்ப வீடுகளுக்கு போகும் பொழுது இந்த 2 நாட்கள் கூடாரத்தில் வாழ்ந்த வாழ்க்கை நினைச்சு பாருங்க. நிறைய பேருக்கு வீடுகளில் ஏசி இல்லைன்னா தூக்கம் வர மாட்டேங்குது, ஃபேன் இல்லைன்னா தூக்கம் வர மாட்டேங்குது. நடந்து போகிறதற்கு இன்னைக்கு நிறைய பேர் மறந்துட்டாங்க. வெஸ்டர்ன் டாய்லெட் இல்லைன்னா கஷ்டமா இருக்கு. எவ்வளோ பிரச்சனைகள் இன்னைக்கு. கூடார வாழ்க்கை. இந்த உலகம் நமக்கு நித்தியமானது இல்லை. இந்த வாழ்க்கை நமக்கு நித்தியமானது இல்லை. தேவன் எனக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? ஒரு நித்தியமான வாழ்வை கொடுத்திருக்கிறார். அந்த நித்தியமான வாழ்வை நாம் பார்த்து கொண்டு நாம் என்ன செய்யணும்? வாழ வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். அப்படியாய் வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. தேவன் தாமே இந்த வார்த்தைகள் நமக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நன்றி. இப்பொழுது ஆபிரகாமனுடைய விசுவாசத்தை குறித்தும் விசுவாசம் எப்படி கிரியை செய்கிறது என்பதை குறித்தும் தெளிவாக நமக்கு வேதத்திலிருந்து சில வசனங்களை சுட்டிக்காட்டி சிறப்பாக நமக்கு எடுத்துரைத்தார்கள். இப்பொழுது குற்றாலம் பகுதியிலே இருந்து வந்திருக்கிறதான சகோதரர் பாலையா அவர்கள் இப்பொழுது நம்மை ஜெபத்திலே நடத்துவார்கள். ஜெபம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். கர்த்தாவே, நீங்கள் ஸ்தோத்திரத்துக்கும் துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரர். ஆண்டவரே, ஆபிரகாமோடு இருந்த தேவன், ஈசாக்கோடு இருந்த தேவன், ஈசாக்கு யாக்கோவோடு இருந்த தேவன், இஸ்ரவேலரோடு இருந்த தேவன், முள் அடையாளங்களை பற்றி நாங்கள் ஆண்டவரே உம்முடைய தெய்வீகத்தை ஆண்டவரே நினைப்பூட்டும்படியான கிருபையை கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அருமையான சகோதரர் ஜான் மார்க் அவர்கள் மூலமாய் ஆண்டவரே இந்த வரலாற்றின் இஸ்ரவேலுடைய அடையாளங்கள் எப்படி, இந்த சரித்திரம் எப்படி, ஆண்டவரே விசுவாசம் எப்படி, விசுவாசத்தினுடைய கிரிகை எப்படி என்பதை கர்த்தாவே ஆபிரகாம் மூலமாய் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, யோசேப்பினுடைய சகோதரர்கள் யோசேப்பை அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. ஆனால் யோசேப்பு தன் சகோதரர்களை அடையாளம் கண்டான் என்பதை வேதத்தில் வாசிக்கிற ஆண்டவரே, அப்பேற்பட்ட தேவன் தாமே இந்த வேளையில் கூட நல்ல பாடங்களை எங்களை கற்றுத்தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய ஆண்டவரே ஆகாரத்தை எங்களை கொடுத்து ஆண்டவரே உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலனடைந்து ஆண்டவரே வல்லமையுள்ளவர்களாக இந்த வானாதி வானங்களிலே வாச செய்கிற
தேவன் கட்டி எழுப்பிய அந்த நகரத்துக்கு ஆண்டவரே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வார்த்தைகளின் மூலமாய் ஆண்டவரே நாங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்தி நற்கிரிகளினாலே தேவனுக்கு பிரியமுள்ள காரியங்களை செய்வதற்கு ஆண்டவரே நீ கொடுத்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். ஆண்டவரே நீங்கள் வந்திருக்க எல்லாவரையும் உடைய கருத்தை நாங்கள் ஒப்படைக்கின்றோம். ஆண்டவரே இந்த கூட்டத்தின் முகாந்திரங்களுக்கு ஒரு அடையாளம் உண்டு. அந்த அடையாளங்களை நாங்கள் பின்னோக்கி பார்த்தால் எத்தனையோ விதமான ஆண்டவரே வியர்க்கத்தக்க நிலைமை ஆண்டவரே இந்த கூட்டத்தின் மூலமாய் இந்த வனாந்தரத்தில் உள்ள கூடுகையின் மூலமாய் நீ தந்த ஆசீர்வாதத்துக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். தேவனே இந்த இடத்துல ஆண்டவரே அநேக வார்த்தைகள் ஆண்டவரை கிடைக்கப்பட்டு அநேக விசுவாசிகள் முன்னிலைமையில் ஆண்டவரை படிப்படியாக ஏறுவதற்கு ஆண்டவரை அடையாளங்களை குறித்து ஆண்டவரை விவரமாய் ஆண்டவரை அதை காண்பிப்பதற்கு நடப்பதற்கு ஆண்டவரை நீ தந்த சிலாக்கியத்துக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். ஆண்டவரை நல்ல செய்திக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கின்றோம். அருமையான ஆண்டவரை இளம் வயதில் ஆண்டவருடைய பிள்ளைகளை எடுத்து ஆண்டவரை அந்த தூரதேசத்தில் அந்த பட்டணத்தில் வல்லமையான காரியங்களை செய்வதற்கு ஆண்டவரை ஒரு சேவானை போல எழும்பி பிரகாசிக்க சத்தியமுள்ள வார்த்தைகளை ஆண்டவரை ஆவிக்குரிய எங்களுக்கு ஆண்டவரை நீ தைரியப்படுத்தி கொண்டு இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரை நன்றி செலுத்துகின்றோம், நன்றியோடு உம்மை துதிக்கின்றோம். கேட்ட வசனங்களை நாங்கள் உள்கொண்டு ஆண்டவரை கர்த்தர் வரமட்டும் ஆபிரகாமோடு அந்த சித்தத்தையும் விசுவாசத்தையும் நாங்கள் காத்து நடக்க உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.